சிலர் வந்து கௌரவத்துக்காக ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம ஒரு பண கஷ்டம் வந்துட்டாலோ அல்லது ஆஃபீஸில் ஒரு டென்ஷன் வந்துட்டாலோ திடீர்னு டெர்மினேட் பண்ணிடுவாங்களா, வேலை இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல அவமானப்படுத்திடுவாங்களா, அல்லது வந்து மற்றவங்க முன்னாடி கேவலமாக பேசிடுவாங்களா, அல்லது பண பிரச்சனைனால நம்ம கடன் கட்ட முடியாமல் போய் கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டியது வருமா, அல்லது ஸ்டேஷன் எதுவும் போக வேண்டியது வருமா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தில் இருப்பாங்க சிலர். அந்த மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மன உளைச்சல் தேவையா அப்படின்னா, ஜாதகத்தை பார்த்து நமக்கு ஒரு தெளிவான முடிவு கொண்டுட்டா தேவையில்லை, டக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். என்ன, அதாவது லக்னத்தையோ அல்லது லக்னாதிபதியவோ குரு ஏதாவது ஒரு விதத்தில் டச் பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து கௌரவபங்கம் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்போ அவங்க என்ன கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்களே தவிர, அதில் மாட்டி தன்னுடைய கௌரவத்தை இழந்து மரியாதையை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த குரு வந்து அந்தளவுக்கு கொண்டு போக மாட்டார். குரு காப்பாற்றிடுவார். அப்போ ஜாதகத்தில்